ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்று செய்ய போகிறோம். ஹைட்னு சொன்னால் அவரால் அடி வாங்கி கொண்டிருப்பார். அவரை பற்றி தான். அவரோட பேர் வந்து ராக்கி ஸ்டியானோ குளப்படி. இவரை பற்றிய பிளாக் தான் இன்றைய செய்ய போகிறேன். என்ன சொன்னால், இது வந்து நான் கடைசியாக வாங்கி கொடுக்குற ஒரு செயினாக இருக்கணும்னு சொல்லி வாங்கி கொடுத்தேன். அந்த கழுத்து பட்டி என்ன சொன்னால், இதுக்கு முதல்ல வந்து ஒரு 5 கழுத்து பட்டிக்கிட்ட வாங்கி எல்லாத்தையும் பிச்சு எரிஞ்சு பழுதாக்கி போட்டார். அதால் இனி இவருக்கு வாங்கி கொடுக்குறலன்னு சொல்லி முடிவோடு இருந்தான். பட் இருந்தாலும் இந்த நியூ இயர்க்காண்டு கடைசி முதலமாக இதை வாங்கி கொடுப்போம்னு சொல்லி வாங்கினான். இது வந்து தோலுக்கு போடுற பட்டி. இதை போட்டால் கொஞ்சம் நல்ல வடிவாக இருக்கும், பொடி ஸ்டாக் மாதிரி இருக்கும். ஸோ எனக்கும் இதை பார்க்க விருப்பமாக இருந்ததை வாங்கணும் போல். இப்போ அதுக்காண்டி வாங்கினான். வந்து கழுத்தில் போட்டிருக்கிற அந்த பட்டி, அந்த கயிறு வந்து ஜெர்மன் ஷெப்பர்ட் அதுகளுக்கு வந்து போட்டு விடுற பட்டின்னு சொல்லி வாங்கினான். அது வந்து காட்வியாவில் வாங்கினான். மற்றது டாக் பெட் ஷாப்லேயும் வந்து விற்கணும். இது வந்து பெட் ஷாப் ஒன்றில் வாங்கினான். அதை வந்து வாங்கி 3 நாள்லேயே வந்து கடிச்சு போட்டார். அந்த பாருங்க தெரியுது அதில் கடிச்சிருக்கிறது. என்னோட நிறைய அடி வாங்குறதுன்னு வர நான் அவ்வளோதான் அடித்தாலும் பாருங்க திருப்பி என்னுடைய வந்து நிற்குவார். அப்படி ஒரு ஜீவன். சரியான குளப்படி. கண்ட்ரோல் பண்ணுறது சரியான கஷ்டம். ஒரு 100 மாடு வாங்கி வளர்த்துடலாம் போல இருக்கும், அந்தளவுக்கு கஷ்டம் இவரை கண்ட்ரோல் பண்ணுறது. சில விஷயங்கள் சொன்னால் சொல்வழி கேட்பார், சில நேரம் சொல்வழி கேட்க மாட்டார். இப்போ வந்து சரியான விளையாட்டுத்தனமாக நிற்கிறதால சரியான குழப்படியாக நிற்கிற பாருங்கோ. இழுத்து கொண்டு போவார், திருப்பி அடி வாங்குவார், திருப்பி என்னட்டையே வந்து நிற்பார். இப்படித்தான் இவருடைய பழக்க வழக்கங்கள் இருக்கும். ஆனால் நல்ல விசுவாசமான ஒரு டாக்குன்னு சொன்னால் ஜெர்மன் ஷெப்பர்ட் சொல்லலாம். அதே நேரம் ஜெர்மன் ஷெப்பர்ட் வளர்க்கலாமான்றது வந்து நிறைய பேர் வந்து ஆசைப்படுகிறோம். வெளியில் ஆட்கள் வளர்க்குறத பார்க்க அதை வளர்க்கலாம் போல் இருக்கும். நானும் வந்து முந்தி சரியாக ஆசைப்பட்டேன். ஆனால் எப்போ ரோக்கி வீட்டை வந்ததோ அதுக்கு பிறகு அந்த ஆசையெல்லாம் இல்லாமல் போயிட்டு அந்தளவுக்கு மென்டல் டார்ச்சர் அனுபவிக்க வேண்டி இருக்கும். அந்தளவுக்கு வச்சு செய்யும். எங்களெல்லாம் விழுத்து கொண்டு போனால் சரி, நாங்கள் விழுந்துட வேண்டிய அந்தளவுக்கு அதோட பலம் வந்து அதிகமாக இருக்கும். ரொக்கி வந்து 25 கிலோ, ஜெர்மன் ஷெப்பர்ட் வந்து 25-30 கிலோ அப்படி இருப்பினும், அதை விட கூடவும் இருப்பினும் குறையவும் இருப்பினும். அதை வேண்ட ஒவ்வொருத்தர் வளர்க்குற விதத்தை பொறுத்து. இதற்கு பெரிய அளவுக்கு நாங்கள் ஓவரான சாப்பாடும் கொடுக்காம ஒரு அளவான இதோடு தான் வளர்க்குறோம். இவர் வந்து நிறைய எக்ஸசைஸும் செய்கிறவர், ஓடுவர், வாக்கிங் போகிறவர், அது நிறைய செய்கிறவரையே அவரோட உடம்பு வந்து ஹெல்த்தியாக இருக்குன்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருந்தது. அப்போ அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இவரால் என்ன பிரச்சனைன்னா எங்களுக்கு தான் பிரச்சனை. ஒரு எங்களோட சண்டை பிடிக்கிறது அடிக்கிறதுலாம் பாருங்க. நான் அடித்தா திருப்பி அவரை அடிப்பேன், அதோட கடிப்பேன். வீட்டில் இப்படி ஒரு டோக் கொண்டு வந்தால் எங்களுக்கு நல்லா இருக்கும், விளையாடலாம். அதுகளுக்கு நாங்கள் அடிக்கலாம்னு பார்த்தா அதுகள் எங்களுக்கு திருப்பி அடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வளர்க்கும்போது சரியான கஷ்டம்தான். இதை வந்து வளர்க்குறேன்னு சொன்னால் இதுக்குன்னு சொல்லியே தனியாக உழைக்கணும். தனியாக ஒரு குறிப்பிட்ட காசை எடுத்து வச்சுட்டு தான் நீங்கள் இதை வந்து வளர்க்கணும். இதை வந்து நாங்கள் எல்லோரும் சேர்ந்து வளர்க்குறபடியாக பரவாயில்லை. தனியாக நீங்கள் வளர்க்க போகிறீங்கன்னு சொன்னால் இதுக்குண்டே தனியாக காசு முடியும். இதற்கு வந்து என்னென்ன செலவு இருக்குன்னு சொன்னால், வேக்சின் போடணும், மற்றது தெல்லுகள் உண்ணிகள் வராமல் அந்த மருந்துகள் சாக்லேட் அதை வைக்கணும், மற்றது அப்பப்போ நல்ல சாப்பாடுகள் அதுகள் எல்லாம் வாங்கி வைக்கணும், அவருக்கு சத்தான சாப்பாடுகள் வாங்கி வைக்கணும். அப்படி நிறைய செலவு வந்து இவரால் இருக்குது. அதே விட பெரிய செலவு என்ன இருக்குன்னு சொன்னால், இந்த சங்கிலிகள் அதிகமாக வாங்கினா அதை வந்து பிச்சு போடுவார். அதில் ஒரு பெரிய செலவு வந்துடும். ஸோ அதால் இவருக்கு வந்து
பெரிய ஒரு யானைக்கு கட்டுற மாதிரி ஒரு சங்கிலியால் கட்டக்கூடிய மாதிரி இருக்கும்னு சொன்னால் அது ஓகேயாக இருக்கும். இல்லாட்டிக்கு என்ன செய்யணும்னா பெரிய ஒரு இரும்பு கூழ் ஒன்று வச்சு அதை அடைச்சி போடுவோம். அப்படி வச்சுருந்தா தான் அதை கண்ட்ரோல் பண்ணலாம். அந்த அளவுக்கு வந்து குளப்படின்றதோட எனர்ஜெட்டிக்காக இருக்கும். சரியான ஆக்டிவான டாக். அதே நேரம் வந்து சரியான விசுவாசமான டாக்னு சொன்னால் இந்த ஜெர்மன் ஷெப்பர்டை சொல்லலாம். மற்றது இவரோட குணத்தை பார்த்தா இவர் வந்து ஒரு குழந்தை பிள்ளை மாதிரி தான் நல்லா விளையாடுவார், எல்லாம் செய்வார். மற்றது வந்து சின்ன பிள்ளைகளோட நல்ல மாதிரி பழகுவார். ஆனால் பாதுகாப்புண்டு வரும்போது எங்களை வந்து யாருமே தொட முடியாத அளவுக்கு தான் இவர் வந்து பாதுகாப்பு கொடுப்பார். அந்த அளவுக்கு பெஸ்ட்டான ஒரு பாதுகாப்பை வந்து இவர் கொடுப்பார். அதையும் விட உங்களுக்கு நல்ல பொழுது போகும். அதோட நீங்கள் வந்து எனர்ஜெட்டிக்காக இருக்கணும், நீங்கள் வந்து ஆக்டிவாக இருக்கணும்னு சொன்னால் இப்படி ஒரு டோக்கை வந்து நீங்கள் வளர்க்கலாம். நீங்கள் அதை வளர்க்கும்போது அதுக்கு வாக்கிங் கூட்டிகிட்டு போகணும், அதை வந்து எக்ஸசைஸ் கொடுக்கணும், ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இப்போ நீங்கள் அதை வந்து கொஞ்சம் உங்களோட உடம்பையும் கவனித்து கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அவரோட நீங்களும் சேர்ந்து வாக்கிங் கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படியான நன்மைகளும் வந்து இருக்கும். இவ்வளவு ஒரு அப்பாவி மாதிரி முகத்தை வச்சிருக்காரு. ஆனால் அந்த அப்பாவியே இல்லை, சரியான கலப்படியான பாருங்க. அப்படி ஒரு அப்பாவி முகம் வந்து அப்பாவி மாதிரி பார்க்குறார். ஆனால் சரியான குழப்படியான ஆள். இதோட இன்னொரு விஷயம் சொல்லணும், ரொக்கி வந்து உண்மையாகவே நல்ல ஆக்டிவான ஒரு டாக். அதோட வந்து எங்களை வந்து சரியான முறையில் வந்து பாதுகாப்பார். எங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் அந்த உயிரை கூட யோசிக்காமல் அந்த அளவுக்கு இந்த நேரத்தில் வந்து நிற்கிற ஒரு பர்சனாக தான் ரொக்கி இருக்குது. இதில் வந்து ஒரு வகையில் எவ்வளவுதான் கஷ்டமாக இருந்தாலும், இந்த வளர்க்குறது கஷ்டமாக இருந்தாலும் அந்த வளர்க்குறதால நிறைய பிரச்சனைகள் வந்து எங்களுக்கு குறைவாக இருக்குது. கவலைகளும் வந்து இல்லாமல் கொஞ்சம் சந்தோஷமாக ஒரு குழந்தை பிள்ளைகளோட விளையாடுற மாதிரி இவரோட இருந்து விளையாடலாம். அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷமாகவும் வச்சுருக்கக்கூடிய ஒரு பர்சனாக வந்து இந்த ஜெர்மன் ஷெப்பர்டை சொல்லலாம். நல்ல விசுவாசமான டாக். அதோட வந்து நல்ல ஃப்ரெண்ட்லியான டாக் தான். ஆனால் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம். நீங்களும் இப்படியான டாக் வளர்க்குறேன்னு சொன்னால் வளர்க்கலாம். நல்ல சரியான முறையில் கவனிக்கணும். இப்போ நான் இவரை வாக்கிங் கூட்டிகிட்டு போனேன். ரோட்டில் ஒரு பையனை பார்த்துட்டு ஸோ அவரோட கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு பிறகு வீட்டை திருப்பி கூட்டி கொண்டு வந்தாச்சு. அப்பப்போ நீங்களும் வந்து மைண்ட் ரிலாக்ஸ் ஆகணும்னு சொன்னால் இதே வந்து வாக்கிங் கூட்டிகிட்டு வந்து போய் இதோட கொஞ்சம் நேரம் விளையாடி சந்தோஷமாக இருந்தோம். ஓகே, இது வரைக்கும் வீடியோ வந்து பார்த்து அனைவருக்கும் நன்றி. எங்களோட சேனலை வந்து ஃபாலோ பண்ணி வச்சு கொள்ளுங்கள். நாங்கள் தொடர்ந்தும் இது மாதிரியான சுவாரஸ்யமான நிறைய வீடியோக்களை போடுவோம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். நன்றி.